سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله. صدق رسوله الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகி இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு உரித்தாகவே சாந்தியும் சமாதானமும் இருநூறு சர்தார் நபிகள் எங்கள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னவர்களின் அடிச்சூடுகளை முற்றிலும் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், வலிமார்கள், இமாம்கள், நல்லோர்கள், இங்கு அமர்ந்திருக்கிற வர இருக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. அல்லாஹ் ரசூல் எதை நம்மை எடுத்து நடக்க சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி நடந்தும், எதை விட்டும் தவிர்த்து நடக்க சொல்லியிருக்கிறார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடந்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த புனித மிகு ஜும்மாவுடைய வழக்கத்தினால் நாம் வாழ்நாள் எத்தனை ஆண்டு காலங்கள் உலகத்தில் வாழ்கிறோமோ அத்தனை ஆண்டு காலமும் அவனை வணங்குவதற்கு உடல் ஆரோக்கியத்தை தந்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு நிரந்தர பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற முசீபத்துகள், வானபூமி படைத்திருப்பதின் முசீபத்துகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு நிரந்தர பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. ஜும்மாவுடைய வழக்கத்தினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அமல்களை ஏற்று வருகின்ற ரமதானில் முழுமையாக ரமதானில் நோன்பை நோற்று இராக்காலங்களில் வணங்கக்கூடிய வாக்கியங்களை எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக. புனிதமிகு மக்கமா நகரமாம் அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு சென்று அல்லாஹ்வுடைய கடமையாகிய ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தையும், உம்ரா செய்யக்கூடிய வாக்கியத்தையும், ரௌதா ஷரீஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய வாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன். பிறப்புக்குரிய பெரியார்களை, சகோதரர்களே, நாம் எல்லாம் இந்த ஷஅபானுடைய மாசத்திலே இறுதி ஜும்மாவிலே நாம் இருக்கிறோம். ரமதானை எதிர்பார்த்தவர்களாக, அருள் காலங்கள் நிறைந்த ரமதானை, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகின்ற ரமதானை எதிர்பார்த்தவர்களாக, அதில் நல் அமல்கள் செய்வதற்காக நாம் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறோம். காரணம் என்ன? ஒவ்வொருவர்களும் அந்த மாதத்தில் எதிர்பார்க்க வேண்டும். காரணம் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே 12 மாதங்களில் 4 மாதங்களை சிறப்பித்து கூறினாலும் அந்த 4 மாதங்கள் இந்த ரமதானை அடையாது. அந்த 4 மாதங்கள் முஹர்ரம், துல்ஹிஜ்ஜா, துல்கஅதா, ரஜப், இந்த 4 மாதங்களில் இதை அல்லாஹ் மிக கண்ணியமிக்க மாதமாக சொல்லி, அது எந்த மாதங்கள் என்று குர்ஆனிலே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விளக்கம் சொன்னார்கள், இது இந்த மாதங்கள் என்று. குர்ஆனில் இருக்கின்ற ஒரே மாதம் ரமதானுடைய மாதம் தான் குர்ஆனில் இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான், ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன். ரமதான் மாதம் எத்தகைய மாதம் என்றால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்ட மாதத்தையும் நம்முடைய பாவக்கரைகளை கழுகி சுத்தப்படுத்துகின்ற மாதத்தை எப்படி எதிர்பார்க்க வேண்டும்னா, ஒரு திருமணத்திற்காக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த தேதியை எதிர்பார்த்தவர்களாக எத்தனை நாட்கள் தயாரிப்பு, நாம் இந்த திருமணம் நடைபெறுவதற்கு எத்தனை நாட்கள் தயாரிப்பு, ஒவ்வொரு ஊராக அழைத்து திருமண அழைப்பிதழ்களை கொடுத்து உணவிற்காகவும் மற்ற வேலைகளுக்காகவும் எவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கிறோம். அந்த நாட்களை எவ்வளவு நாம் ஆர்வமாக எதிர்பார்க்கிறோமோ அதுபோல இந்த ரமதானை எதிர்பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு விழாவிற்காக, ஒரு வைபவத்திற்காக வேண்டி நாம் ஒரு டேட்டை நியமித்து ஏற்படுத்தி விட்டால் அந்த நேரத்தை, அந்த நாளை எப்படி எதிர்பார்க்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பிள்ளைக்கு பட்டமளிப்பு விழா என்ற ஒரு டேட்டை நியமித்து சொல்லிவிடுகிறோம். அதற்காக எவ்வளவு தயாரிப்பு, எவ்வளவு வேலைப்பாடுகள்,
எவ்வளவு முயற்சிகள். காரணம், அந்த நாளை எதிர்பார்த்து சந்தோஷத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போகிறோம் என்ற ஒரு டேட் வருகிற பொழுது ஹஜ்ஜிக்குரிய தயாரிப்புகள் எத்தனைகள், எவ்வளவு வேலைப்பாடுகள், எத்தனை ஊர்களில் செல்கிறோம் ஹஜ்ஜிக்கு செல்கிறோம் என்பதாக. அதே போல எதிர்பார்ப்பது போல ரமலான் இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை, குர்ஆன் ஷரீஃபை மக்களுக்கு நேரான வழியை காட்டுவதற்கு அல்லாஹ் இறக்கி இந்த குர்ஆன் ஷரீஃபை தேர்வு செய்த நாள், அந்த குர்ஆன் எந்த மாதத்தில் இறக்க வேண்டும் என்ற தேர்வு செய்த நாளை ஒரு மாத காலங்கள் நோன்பிருந்து பசித்திருந்து நீங்கள் விழித்திருந்து தனித்திருந்து என்னை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கம். இதன் மூலமாக உங்களுடைய உள்ளங்கள் தூய்மை பெறுவதற்கும் உங்களுடைய உள்ளத்தில் உண்டான உடலில் உண்டான அழுக்காறுகளை கெடுவதற்கு உண்டான மாதத்தை எந்த அளவுக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம் மனதில் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை 2 மாதத்திற்கு முன்னாலேயே என்ன செஞ்சிட்டாங்கன்னா 2 மாசத்துக்கு பரக்கத் செய்யும் கேட்டாங்க. 2 மாதத்துல பரக்கத்தை கொடு, அருள்வளத்தை கொடு. ஆனா ரமலான்ல அருள்வளத்தை கேட்கல. ரமலான்ல அருள்வளம் இறங்குகிற மாதம், அந்த மாதத்தை நான் அடைஞ்சா போதும், அதை அடைவதற்கு நான் தௌஃபீக்கை நீ எங்கள் கொடுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். காரணம், எத்தனை பேர்கள் துஆ கேட்டுட்டு இருக்காங்க ரஜபல ஷஅபான்ல, கேட்கிறவங்க ரமலான்ல இருப்பதில்லை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரமலான் வந்து அல்லாஹ்வுடைய அருள்வளங்கள் இறங்கக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் அடையும் பாக்கியத்தை ஒருவர் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஒரு பாக்கியம் உள்ளவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் 6 மாசத்துக்கு முன்னால நல்லவர்கள் என்ன செய்வார்களாம், இப்படி துஆ கேட்பார்கள், அல்லாஹும்ம ஸல்லிம்னா ரமலான் வஸல்லிம்ஹு லனா கேட்பார்கள். ரமலானை எங்களுக்கு சலாமத்தாக கொடுக்கும். அந்த ரமலான் வரும்போது நாங்களும் சலாமத்தாக இருக்கணும். நாங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நாங்கள் நோன்பு வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும், நல்ல அமல்கள் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ரமலான் வரும்போது நமக்கு உடலில் சரியில்லைன்னா என்ன செய்வது? ரமலான் வருது, ஆண்டுதோறும் வரும், நம்ம உடலில் ஆரோக்கியம் இல்லைன்னா அதே நேரத்தில் ரமலானையும் எங்களுக்கு சலாமத்தாக கொடுன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நாமெல்லாம் பார்த்தோம், ரமலான் வந்துச்சு எப்போ? இந்த கொரோனா காலத்துல அமர்ச்சிக்க முடியல, பள்ளிக்கு வர முடியல. அதே போல நீ ஆக்கிடாது. நாங்கள் ரமலான் வரும்போது நாங்களும் சலாமத்தாக இருக்கு, அதை சலாமத்தாக அது போகும். அது வரும்போது நாங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. நாங்கள் பள்ளியிலே அல்லாஹ்வுடைய பள்ளியிலே வணங்கணும், நாங்கள் நோன்பு நோக்கணும், நல்ல அமல்கள் புரியணும். எங்களையும் சலாமத்தாக ஆக்கி, ரமலானையும் சலாமத்தாக. இப்படி சஹாபாக்கள் கேட்டாங்க. அன்புக்குரிய பெரியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, அல்லாஹ் இந்த ஒரு மாத காலம் பகலிலே உண்ணாமல் இருந்து இரவிலே விழித்திருந்து அதாவது நமக்கு ஹலாலாக்கப்பட்ட மனைவியை கூட அல்லாஹ்வுக்காக கட்டுப்படுத்தி ஒரு மனிதர் ரமலானில் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர். அது மட்டுமல்ல, இது ஆன்மீகத்தினுடைய சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்றால் அல்லாஹ் நமக்கு உணவை ஹலாலாக்கி இருக்கிறான், உண்ணுவதை ஹலாலாக்கி இருக்கிறான், குளிப்பதை ஹலாலாக்கி இருக்கிறான், ஹலாலான மனைவியை ஹலாலாக்கி இருக்கிறான். இப்படி இருக்க நீங்கள் எனக்காக பகலில் உண்ணாமல் இருந்து, தாகித்திருந்தும் நீங்கள் பசித்திருந்து உண்ணாமல் இருந்து, தாகித்திருந்தும் குடிக்காமல் இருந்தது, உங்களுக்கு இச்சைகள் இருந்தும் எனக்காக கட்டுப்பட்டு நடந்தீர்களே, அதற்காக அது எனக்காக வைத்து நோன்பது. காரணம், அஸ்ஸௌமி நோன்பு எனக்காக உள்ளது. மற்ற அமல்கள் எல்லாம் உங்களுக்குத்தான். அது நீங்கள் செய்கிற அமலுக்கு எத்தனை கூலிகள் இருக்கிறது. ஆனால் நோன்புக்கு மட்டும் கூலி நான் வழங்குவேன். நோன்புக்கு மட்டும் கூலி என்னையே உங்களுக்கு கொடுத்து விடுவேன். நமக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சன்மானம் வேணுமா, அல்லாஹ் வேணுமா? சொல்லுங்க. அல்லாஹ் கொடுக்கின்ற சன்மானங்கள் நமக்கு தேவையா, அல்லது ரப்பே நான் உனக்காக ஆகிவிடுகிறேன், நோன்பு எனக்குத்தான், கூலி நானாகவே ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, ரப்பு வேண்டுமா? ரப்பு கிடைத்து விட்டால் எல்லாமே கிடைத்து விடுமே. சன்மானம் என்றால் சன்மானம் மட்டும் தான் வரும். ஆனால் ரப்பு கிடைத்து விட்டால் என்ன கேட்டாலும் கிடைக்கும்.
இவ்வளவு சொல்லல. தொழுகைக்கு கூலி இவ்வளவு இருக்கு, ஜகாத்துக்கு கூலி இவ்வளவு இருக்கு, சதக்காக்கு இவ்வளவு இருக்கு, 1க்கு 10 இருக்கு, 1க்கு 100 இருக்கு. ஒரு நன்மை செய்தா 7 நன்மை 70 நன்மை இருக்கு. 7 சில அமல்களுக்கு 800 இருக்கு, சில அமல்களுக்கு கூலி 7000 இருக்கு, சில அமல்களுக்கு 7 லட்சம் இருக்கு, சில அமல்களுக்கு இப்படியே அல்லாஹ் கூட்டிக் கொண்டே போகிறான். நோன்புக்கு மட்டும் கூலி இவ்வளவுன்னு சொல்லவே இல்லை. நோன்புக்கு கூலி உங்களுக்கு நான் தான். நோன்புக்கு கூலி என்னையே உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். என்னுடைய முழு திருப்தி நான் அடைந்து விட்டால் உங்களுக்கு சுவனலோகத்தில் இல்லை, சுவனலோகத்தில் எல்லாமே கிடைத்துவிடும். கோபமே இனிமேல் கோபப்பட மாட்டேன். அப்படிப்பட்ட உயர்ந்த நோன்புதான் இந்த ரமலானில் வருகின்ற நோன்பு. சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா நோன்பு வைப்பதற்கு மனிதர்களை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? மலக்குகள் இருக்கிறார்களே, 24 மணி நேரம் அல்லாஹ்வை வணங்க சொன்னால் வணங்குவார்களே. ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, காலம் பூராவும் நோன்பு வை என்றால் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பார்கள் மலக்குமார்கள். ஆனா மலக்குமார்களுடைய நோன்பு அல்லாஹ் விரும்பல. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு பசி எடுக்காது, அவங்களுக்கு தாகம் எடுக்காது, அவங்களுக்கு இச்சைகள் இல்லை. அவங்க அல்லாஹ் என்ன கட்டளை இட்டானோ அதைத்தான் செய்வார்கள். நீ நின்று வணங்கு என்றால் கியாமத் நாள் வரையிலே, அதாவது கியாமத் நாள் வரை நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள். காலபூரா நின்று வணங்குவார்கள். நீ சஜ்தாவிலே கடந்தா சஜ்தாவிலே கிடப்பாங்க. அல்லாஹ் எப்போ சஜ்தாவுக்கு தூக்கு என்று சொல்கிறானோ அப்போ தலை தூப்பாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளையை ஒருபோதும் மீற மாட்டார்கள். ஆனா அல்லாஹ் நமக்கு அறிவையும் கொடுத்து, இச்சைகளையும் கொடுத்து, பசியையும் கொடுத்து, தாகத்தையும் கொடுத்து, எனக்காக தாகித்தது, எனக்காக பசித்தது. நம்முடைய நோன்பை தான் நல்லா விரும்புகிறார். அதுவும் ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை, காலையில் விடிகாலையில் இருந்து சூரியன் வரையும் வரைதான் எனக்காக நீங்கள் தகித்திருக்க வேண்டும், எனக்காக பசித்திருக்க வேண்டும். எதையெல்லாம் உங்களுக்கு ஹலாலாக்கி வேண்டும் அதுவெல்லாம் அந்த 12 மணி நேரமோ 13 மணி நேரமோ 14 மணி நேரமோ அது உங்களுக்கு ஹராம். நீங்க சாப்பிடக்கூடாது என்றால் சாப்பிடக்கூடாது. எனக்காக சாப்பிடாமல் இருக்க வேண்டும், எனக்காக தாகித்திருக்க வேண்டும், எனக்காக இச்சை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நோன்பை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னுண்டான நோன்புகளுக்கும் கடமையாக்கப்பட்டது போன்று. ஏனென்றால் லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சத்தை வைத்திருக்கிறார்கள். இறையச்சம் உருவாகும். நோன்பு நோற்றால் வாயை மட்டும் கட்டுப்படுத்துவதில்லை, வாயை மட்டும் கட்டுப்படுத்துவதில்லை, உடல் உறுப்புகள் அனைத்தும் நோன்பு இருக்க வேண்டும். கண் நோன்பு இருக்க வேண்டும், காது நோன்பு இருக்க வேண்டும், வாய் நோன்பு இருக்க வேண்டும், கை நோன்பு இருக்க வேண்டும், கால்கள் நோன்பு இருக்க வேண்டும். வயிறு மட்டுமல்ல சகோதரர்களை, வயிறை பட்டினியா போடுவது மட்டுமல்ல, கண் ஹராமை பார்க்க கூடாது, காது ஹராமை கேட்க கூடாது, நாவு வீணான பேச்சுகளை பேசக்கூடாது, கைகால் ஹராமின் பக்கம் செல்லக்கூடாது. இது அத்தனையும் தடுப்பதுதான் நோன்பு. அஸ்ஸௌம் என்றால் அல் இம்சாக், தடுத்து நிறுத்துதல். உணவு மட்டும் தடுத்து நிற்பதல்ல, வீணான பேச்சுக்கள், வீணான பார்வைகள், வீணான கேள்விகள், வீணான விஷயத்துக்கு நடந்து செல்லுதல், வீணான விஷயங்களை பிடிக்குதல், இது அனைத்தும் யார் தடுத்து நிற்கிறார்களோ அதுதான் நோன்பு. பசியாக இருப்பது மட்டும் நோன்பல்ல சகோதரர்களே. இதுதான் வலிமார்கள், இறைநேசர்களுடைய நோன்பு. வெறும் பட்டினியாக நோன்பு, காலையில சாப்பிடாம இருந்தது, என்னென்ன பேசணுமோ, என்னென்ன கேட்கணுமோ, என்னென்ன எங்கள் நடந்து செல்லணுமோ அத்தனையும் பேச வேண்டியது. அத்தனையும் பேசினால் நோன்புக்கு உண்டான கூலி கிடைக்காது. நோன்புதான். ஒரு பிராணி கட்டி போட்டு அதுக்கு உணவு கொடுக்கலன்னா அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது நோன்பு வைத்து பிரயோஜனமே, அது பட்டினியாக கடந்த பிரயோஜனம் இல்லை. அதே போலதான் நாம் பட்டினியாக கடந்து இதை பேணவில்லை என்றால் நம்முடைய நோன்பு அல்ல, நோன்புக்கு உண்டான கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்காது. மல்லம் யதா கௌல ஸூர், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூர், யார் அதாவது வீணான பேச்சுகளை விட்டும் வீணான பேச்சுகளை யார் விடுகிறாரோ அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்வுக்கு உனக்கு எந்த தேவையும் இல்லை,
உன்னால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஏன் அங்கதா தஆமஹு வ ஷராபஹு, நீ குடிக்கிறது இல்ல, நீ குடிக்கிறது இல்ல, நீ சாப்பிடுறது இல்ல, இதை விடுவதில்ல, அல்லாஹ்வுக்கு எந்த ஹாஜத்தும் இல்லை. ஏன் அல்லாஹ் எதை ஹலாலாக்கி எப்படி இருக்க சொல்லி இருக்கிறானோ அப்படி நோக்கி வைக்கல. அல்லாஹ் நீ பாவியாக இருந்தால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அவனுடைய ஆட்சி அதிகாரம் கவிழ்ந்து விடாது. உலக மக்கள் அனைவரும் நோன்பாக வச்சுக்க, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நோன்பு, அதனால அல்லாஹ்வுடைய மதிப்பு கூடிவிடாது. அதே நேரத்தில் உலகத்தில் உண்டான அனைத்து மக்களும் பாவிகளாக இருக்கிறார்கள், யாருமே நோன்பு வைக்கல. அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறைஞ்சிருமா? அல்லாஹ் எப்போதும் இருப்பது போலதான் இருக்கிறார். உலக மக்களுக்கும் அனைவர்களும் கேட்டு ஒரே நேரத்தில் கேட்கிறார்கள், அனைவர்களுக்கும் ஒரே நேரத்தில் அவருடைய ஆஜத்தை நிறைவேற்றினாலும் அவருடைய ஹசானா குறைவதில்லை, அவருடைய ஹசானா குறைவதில்லை. ரப்புக்கு நம்முடைய நோன்பு அப்படிப்பட்ட நோன்பு தேவையே இல்லைன்னா சொல்றாங்க, நீ அப்படிப்பட்ட நோன்பு தேவையில்லை. நீ நோன்பு வச்சுட்டு வீண் பேச்சு பேசுவ, நோன்பு வச்சுட்டு போய் பேசுவ, நோன்பு வச்சுட்டு போய் பேசுவ, இந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையா? இந்த பட்டினி அல்லாஹ்வுக்கு தேவையா? நீ தாய்த்திருந்தது அல்லாஹ்வுக்கு தேவையா? தேவையில்லை. முழுமையாக ரசூலுல்லாஹ் நம்மை நோன்பு வைத்து விட்டு எப்படி நடக்க சொல்லி இருக்கிறார்களோ அப்படி நடந்தால் மட்டும் அந்த நோன்புக்கு அல்லாஹ் சவாபை தருகிறார். இல்லைன்றால் இல்லை, சவாப் கிடையாது. நோன்பின் மூலமாக அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? நோன்பின் மூலமாக அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? நம்மிடத்திலே நான் பசித்திருக்கிறேன், இது அல்லாஹ் சொன்ன கட்டளை, அல்லாஹ்வுக்காக பசித்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் விழித்திருக்கிறேன், இது அப்தியத்தை காமிக்கும், இது அடிமைத்தனம். நான் அடியான், ரப்பே நீ என்னை படைத்திருக்கிற, உன்னுடைய கட்டளை நீ பசித்திரு என்றாய், நான் பசித்திருக்கிறேன் என்றால் அடிமைத்தனம். அல்லாஹ் நீ நாங்கள் அடிமை, நீ என்ன சொன்னாலும் கட்டுப்பட தயார். சஜிதாவிலே இரு என்கிறாயா, இருப்பேன். பட்டினி கடை என்கிறாயா, பட்டினி கிடப்பேன். நான் தாகித்திருந்த போது தண்ணீர் குடிக்காதே என்று சொல்கிறாயா, குடிக்க மாட்டேன். ஏன்? இதுதான் அப்தியத், அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடத்தில் காமிப்பது. சகோதரர்கள் புரியாது, இந்த அடிமைத்தனத்தை தான் அல்லாஹ் விரும்புகிறார். அன்புக்குரிய பெரியார்கள் சகோதரர்களே, இது அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்ப்பது அல்லாஹ் நமக்கு முழு சரணமடைதல். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டுப்படி என்று அல்லாஹ் சொன்னானே, அஸ்லிம், அடுத்த வார்த்தை அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், உலகத்தையே படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புக்கு கட்டுப்பட்டேன் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுபோல நீங்கள் கட்டுப்படி, நீங்கள் நோற்றத்தான் ஆக வேண்டும் என்று ரப்பு சொன்னால் கட்டுப்படுவீர்கள். இரவிலே நின்று வணங்க சில நேரங்கள் இருந்தால் நின்று வணங்குவேன். இளைஞர்களுடைய நிலை என்ன? நோன்பு வந்துட்டால் விளையாடணும், நோன்பு வந்துட்டால் விளையாடணும் நினைச்சிட்டாங்க. சஹர் வரைக்கும் விளையாட்டு, சஹருக்கு முன்னால சாப்பிட வேண்டியது சுபு ஃபஜ்ர் தொழுவதில்லை, அப்படியே நோன்பு. அப்ப என்ன அந்த நோன்புக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று என்கிறீர்கள்? சொல்லுங்க. ரமதான் இரவு காலங்களில் நின்று வணங்கக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்தில் நம்முடைய இளைஞர்கள் விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்களிலும் இதே நிலை தான். இஸ்லாமிய ஊர்களில் எல்லா நிலைகள் நைட்ல தூங்குறது இல்லை, ரமதான்ல ஸ்கூல் விட்டா முடிஞ்சு. காரணம் விளையாட்டு. இந்த விளையாட்டினால் என்ன பலன், என்ன நன்மை இப்போது தெரியாத சகோதரர்களே. நான் வாழ்நாளை வீணாக்கி விட்டேனே என்று எப்போது நினைப்பார், எப்போது கைகால் சலாமத்தை எல்லாம் எடுத்து விட்டானோ, ஒரு நரம்பை பிடிங்கி விட்டானோ அப்ப நினைப்பார், ஆஹா வாழ்நாளை வீணாக்கி விட்டேனே, இப்போ தொலை நினைக்கிறேனே தொழ முடியவில்லையே, இப்போ நோன்பு நோக்கி நினைக்கிறேனே நோக்க முடியவில்லையே, என் வாழ்நாளை வீணாக்கி விட்டேனே என்று பேசியப்படக்கூடிய நாள் நிச்சயமாக ஒரு நாள் வந்தே தீரும். அந்த நாளை எதிர்பார்த்துத்தான் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இத்தகு ஃபராசத்துல் முஃமின், முஃமினுடைய கூர்மையான பார்வையை வைத்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. முஃமினுடைய கூர்மையான பார்வையை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ், அவர் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? அல்லாஹ்வுடைய உதவியோடு பார்க்கிறார். வசதி படைத்தவராக இருப்பார்,
இவர் ஏழையாக இருப்பார், இவர் பார்ப்பார் ஏழையாக உள்ளவர் வசதியாக இருக்கிறாரே, நமக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாரா என்ற அந்த பார்வை இருக்க அவருடைய பார்வை இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு பார்வை பார்க்கிறார். அல்லாஹ் பார்க்க சொல்கிறான், இவரை பார், நீ பார்த்தாலும் அவர் கொடுப்பார். ரமதானிலே அள்ளி கொடுக்கக்கூடிய மாதங்கள், தானம் தரங்கள், அதாவது சதகாக்கள் செய்யக்கூடிய மாதம், ஜகாத்துகளை கொடுக்கக்கூடிய மாதம். இப்படி எத்தனையோ ஏழைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரமதான் வந்துவிட்டால் எதிர்பார்க்கிறார்கள், நம்மை கவனிக்க மாட்டார்களா? வசதி உள்ளவர்கள் நம்மை கவனிக்க மாட்டார்களா? மரணத்தில் மிக சிறந்த ஷஹீதுடைய மரணம் அல்லாஹ்வுடைய போரிலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு அந்த போரிலே மரணித்து விடுகிறார்களே, காஃபிர்களால் கொல்லப்பட்டு அதாவது ஷஹீதாக்கப்படுகிறார்களே, இந்த ஷஹீதுடைய மர்த்தபா அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை தருகிறது. இதற்கு அடுத்த 2 மரணங்கள் இருக்கிறது. ஒரு மரணம் ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ் செய்து திரும்பவில்லை, அங்கேயே மரணம், அந்த மரணம் சிறந்த மரணம். இன்னொன்று நோன்பு நோற்று நிலையில் மரணம் அடைந்து விட்டால் அந்த மரணம் சிறந்த மரணம். அக்ரபு மா யகூன் அல்-அப்து வஹுவ ஸாஜித், அக்ரபு மா யகூன் அல்-அப்து மின் ரப்பிஹி வஹுவ ஸாஜித். ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நிலை எது? இந்த சஜ்தாவுடைய நிலை. அக்ரபு மா யகூன் மின் ரப்பிஹி வஹுவ ஜாஅ. பசித்திருந்த நிலையிலே ஒருவர் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக இருக்கிறார். நோன்பு நோற்ற நிலையிலே நாம் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் நெருக்கம். இப்படி தொழுகையிலே அல்லாஹ்வுக்கும் நமக்கும் நெருக்கமோ அதுபோல பசித்திருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் நம்மோடு நெருங்கி இருக்கிறார். அப்போது அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுவதுதான் நம் வேலை. அல்லாஹ் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சகோதரர்களை பெரியார்களே, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ரமதானிலே 63 அதாவது குர்ஆன் ஷரீஃப் ஓதிருக்கிறார். அதாவது மார்க்கத்திலே சட்டத்தை ஏற்றக்கூடியவர்கள் ரமதான் முடிவு சொல்லுவாங்க. ரமதான் இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை ரமதானிலே 63 குர்ஆன். காரணம் என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம் 63 வருட காலங்கள். அதனால் ஒவ்வொரு ரமதானிலும் 63 குர்ஆனை படிப்பேன். எப்படி படிப்பீர்கள் என்று கேட்கப்பட்டது. பகலிலே 30 குர்ஆன், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன். இப்ப பகல்ல ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன், இரவிலே ஒரு குர்ஆன். இப்படி 30 நாட்கள் 60 குர்ஆன். 3 குர்ஆனை தராவீஹில் ஓதி விடுவார்கள். அல்லாஹ் அந்த காலத்துல எவ்வளவு அதாவது பரக்கத்தை கொடுத்திருக்கிறான் நேரத்துல. அந்த காலம் நினைச்சு பாருங்க, இந்த காலத்தை நினைச்சு பாருங்க. இப்போ மக்காவுக்கு ஒரே நாள்ல போயிருக்கும். 6 மணி நேரத்துல ஜித்தான அதாவது சதியில புறப்பட்டா 7ஆம் படையோடு 6 மணி நேரத்துல போயிருக்கும். அந்த காலத்துல மக்காவுக்கு எத்தனை நாட்கள் பிடிக்கும்? ஒரு ஊருக்கு போறதா இருந்தா தமிழ்நாடு பட்டா அந்த போயிட்டு வந்துருக்கும். நான் ஒரு காலம் இருந்துச்சு, 7 நடந்து ரத்தமலைக்கு போய் ரத்தமலையில பஸ் போயிட்டு வரதுக்குள்ள ஒரு நாள் ஆயிடும். அப்போ இப்போ காலங்கள் நமக்கு நேரங்கள் அதிகமாக இருக்கிறது. எந்த வேலை செய்தாலும் உடனுக்குடன் வேலை செய்து விடுகிறோம். நேரங்கள் அதிகம், அமல் செய்ய நமக்கு நேரம் இல்லை. ஆனா அந்த காலத்தில் அபூ ஹனீஃபாவுடைய காலத்தில் இப்படி வேலைப்பாடுகள் இருந்திருக்கும். அப்படி இருக்கும் ரமலானை அல்லாஹ்வுக்காக ஒதுக்கினாங்க. ஒரு ஆக குறைஞ்சது 4 மணி நேரம் 20 நிமிஷத்துல ஒரு ஜூஸ் ஓதணும். 1 மணி நேரத்துல 3 ஜூஸ் அப்படின்னா குறைந்தது 7 மணி நேரத்துல ஒரு குர்ஆன் முடிச்சிருக்காங்க. அதே போல இரவுல 7 மணி நேரத்துல ஒரு குர்ஆன் முடிச்சிருக்காங்க. 63 குர்ஆன்கள் ரமதானில் ஓதியவர்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு. ரமதானிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தான தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார். வந்து யாசனம் கேட்டால் உடனே அடிமைப்பண்ணி அழைச்சாங்க. அடிமைப்பண்ணி அழைச்சி அவருக்கு ரொட்டி தட்டு கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. ரொட்டி தட்டு கொடுத்தாங்க, அவர் போயிட்டார். இன்னொருவர் வந்தார், வாசலில் நின்றார். அவரை ஆயிஷா நாயகி அமர வைத்து அவருக்கு உணவு கொடுத்து சாப்பிட வச்சாங்க. அப்ப அடிமை பண்ணி கேட்கிறாங்க, ஆயிஷா நாயகி அவர்களே, அந்த யாசகர் வந்தார்,
அவர் யாசகத்தை கேட்டால் ஒரு ரொட்டி திட்ட கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறீங்க, காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு ஏழை எல்லா இடத்துலும் அவருக்கு என்ன தேவை வாங்கிட்டு விடுவார். இவர் வெட்கப்பட்டு கொண்டு வாசல்ல நிற்கிறார், கேட்க வெட்கப்படுகிறார். இவருக்கு என்ன வேண்டும் கேட்டால் சொல்ல மாட்டார். இவரை அவரை வசியத்திருக்கிறேன், இவருக்கு தேவையானவர்களை கொடுத்து அனுப்ப வேண்டும், காரணம் இவர் வெட்கப்படுகிறார். நம்ம அப்படிப்பட்டவர்களிடத்திலே தான் நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஏழைகள் வரக்கூடிய சாகின்னு சொல்லலாம். அது சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாசகர் வீட்டுக்கு வந்து கேட்பார். இன்னொரு யாசகருக்கு அடுத்து வல் மஹ்ரூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், ரெண்டு பேருக்கு உரிமை இருக்கு வந்து கேட்கறது. ஆனா அல் மஹ்ரூம் என்பவர் நம்மகிட்ட கேட்க மாட்டார், வீட்டிலே இருப்பார். அவருக்கு பொதுவான அளவு வசதி இருக்காது. அந்த மிஸ்கீனை தேடி நாம் கொடுக்க வேண்டும். லைஸல் மிஸ்கீன் இல்லதி தரத்துஹு அக்லத்து அக்லத்தான் வ தம்ரத்து வ தம்ரத்தான் வ லுக்மத்து வ லுக்மத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மிஸ்கீன் என்பவர் யார் என்றால், ஓரிரு பேருக்கு துண்டுக்காகவும், ஓரிரு கவள உணவுக்காகவும், ஓரிரு சாப்பாட்டு ரொட்டி துண்டுக்காகவும் சுற்றித் திரிகிறாரே, அவர் மிஸ்கீன் அல்ல, ஒரு ஏழை. அவர் பரம ஏழை, வீட்டுக்கு வருவார், ஏதாவது தேவை வாங்கி போடுவார். மிஸ்கின் என்பவர் வலாக்கின் மிஸ்கின் இல்லது லாயின் நிரணியமணி, அவருக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு என்ன தேவையோ அது அவற்றை இருக்காது. அப்படிப்பட்டவர் தான் மிஸ்கின். அவற்றை அது மட்டும் அவருக்கு அனைத்து தேவைகள் இருந்தும் யாரையும் கேட்க மாட்டார். இவர் நல்ல வசதி உள்ளவர் என்று நினைத்து அவருக்கு யாரும் கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்களை வீடு தேடி தொட்டு கொடுப்பதுதான் சால சிறந்ததாக இருக்கிறது. அன்புக்குரிய பெரியார்களே, அல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபுகராக்கள் அல்லதீன ரஸூல் ஃபீ சபீலில்லாஹ். சில ஃபுகராக்கள் இருக்கிறார்கள், ஏழைகள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை போரிடுவதற்கும் தடுக்கப்பட்டவர்கள், இயலாதவர்கள். அவர்கள் லாயஸ்தத்தில் தர்பன் ஃபில்லார், பூமியில் சம்பாதிப்பதற்கும் எந்த சக்தி பெற மாட்டார்கள். அவர்கள் எந்நேரமும் ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்திலேயே அமர்ந்திருப்பார்கள். அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடியவர்கள், தனித்தோழர்கள். யஹ்ஸபுல் ஜாஹிலு அத்னியா மின் தஅஃஃபுஃப், அவர்களை என்ன விளங்கிக் கொள்வாங்க, மக்கள் அவரை பார்த்து எதை யாசிக்க மாட்டாங்களே, இவர் பெரிய வசதி உள்ளவர்கள் போல் தெரிந்து என்று மக்கள் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் நீங்கள் அவருடைய அடையாளத்தை காண்பித்தால், அடையாளத்தை பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள். அவரிடத்தில் உடை எப்படி இருக்கிறது, அவருடைய உணவு எப்படி இருக்கிறது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அவர் ஏழை என்பது. காரணம் என்ன? யாரிடத்திலும் அவர்கள் யாசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறார், யார் அவர்களுக்கு செலவு செய்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிந்தவனாக இருக்கிறான். வருகின்ற ரமலானிலே மிஸ்கின்கள் யார், ஃபகீர்கள் யார் என்று குறித்து அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவோமாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வருகின்ற ரமலானிலே முழுமையாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக, அந்த நோன்பு இருப்பதற்கு ஆரோக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிர புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு சிறையுரை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.